நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில் ஆன்மீக வாழ்வியல் தொடர்பான சிந்தனைகள் வரிசையில் 3வது கண். இதில் இருக்கக்கூடிய பொய்யான நிலைகள் என்ன, உண்மையான நிலைகள் என்ன அப்படின்னு ஒரு சிறிய விசாரம் பண்ணலாம் அப்படின்னு அடியே நினைக்கிறதுனால இதை நாம் இன்றைக்கி கொஞ்சம் விரிவாகவே பார்த்துடலாம். நம்ம உடம்புல இருக்கிறது 2 கண். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் முனிவர்களும் ரிஷிகளும் ஞானியர்களும் காண்பது அந்த 3வது கண் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது உண்மையா இல்லை புராணங்களில் கூறப்படும் ஒரு கற்பனையான ஒரு கதையா? நார்மலாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா, நெற்றிக்கண் திறந்தால் நம்மளுக்கு அதிசயமான பல சக்திகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது உண்மையா அல்லது ஒரு உள்ளார்ந்த ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும் அப்படின்றது உண்மையா? இதை பற்றின விளக்கம்தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். முதல்ல புராணங்களில் கூறப்படும் சில விஷயங்களை பற்றி நாம் பார்த்துடலாம். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருப்பது உண்மை. அவருடைய கண்ணை திறந்தால் அறியாமை எரிஞ்சு போயிடும். இதனுடைய அடையாளம் என்ன? இது ஒரு கோபக்கண் கிடையாது. நம்ம பல திரைப்படங்களில் பார்த்துருப்போம். நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அவர் முன்னால் இருக்கிறவங்க அப்படியே அந்த ஒளியில் பஸ்பமாயிருவாங்க. அப்போ அந்த நெற்றிக்கண் திறக்கும் பொழுது ஒரு அபரிமிதமான சக்தி ஏற்பட்டு அந்த வெப்பம் தாழாமல் அவர்களுடைய இந்த சரீரம் பொசுங்கிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அறியாமை என்னும் இருள் அவர்களை விட்டு விலகும். அந்த ஏன் அந்த உடல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நிலை என்பது கற்பனையாக இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த சரீரம், இந்த மனம், இந்த எண்ணங்கள், இந்த உணர்வுகள், இந்த உலகம் எல்லாம் கற்பனையே, எல்லாம் மாயையே. இவைகள் எல்லாமே அறியாமையின் வெளிப்பாடு. அப்படின்றதுனால தான் இந்த ஒரு நிகழ்வை காட்சியாக வச்சாங்க. அப்போ இந்த காட்சியில் பிரகாரம் பார்க்கணுன்னா அந்த அறியாமையை போக்கக்கூடிய நிகழ்வு தான் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது அது அங்கே பொசுங்குது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அறியாமையை நீக்கக்கூடிய ஒரு செயல் இந்த நெற்றிக்கண் திறப்பதால் நிகழ்கிறது. யோக மார்க்கத்தில் பார்க்கும் பொழுது ஆக்ஞா அல்லது துரியம் அப்படின்ற நிலை அங்கே சொல்லப்படுது. அதாவது இது நெற்றிக்கு 2 புருவத்துக்கு மத்தியில் இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு உள்ளுணர்வு மையம். அது உள்ளூர அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. உண்மையில் நெற்றிக்கண் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, இது
நம்ம ஒருவரை பார்க்குறோம், பார்த்தோன்னே அவர்களை பற்றின உணர்வுகள் நமக்கு ஏற்படுது. அது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய விளைவு. அதுதான் உங்களுடைய மூன்றாவது கண். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது ஒரு உள் உணர்வு ஏற்படும். நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். அதுதான் அந்த மூன்றாவது கண். அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண். அதுதான் அந்த அறிவு நிலை. அதுதான் ஞான நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நிலை. அது இந்த மூன்றாவது கண்ணின் நிலை மூலம் ஒவ்வொரு விஷயங்களையும் அணுகும் நிலை எப்படி இருக்கும்னா, அது எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்குறது. அதன் மேலே ஒரு கற்பனையை ஏற்படுத்தி இது இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து அவைகளை உண்மையான நிலைக்கு மேலே நம்மளுடைய கற்பனையை நாம் மேலே வச்சு அதுக்கு ஒரு வேஷம் போட்டு அது பார்க்கறது உண்மை நிலை கிடையாது. அது ஞான நிலை கிடையாது. எந்த பொருள், எந்த உயிர் அது நம் முன்னால் எப்படி இருக்குதோ அதை அப்படியே பார்க்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் ஞான நிலை. அதுவே நெற்றிக்கண். அதுவே நம்மளுடைய மூன்றாவது கண்ணின் நிலை. அதனுடைய அனுபவங்கள் அது அப்படித்தான் வரும். அந்த நிலையை உணர்வது தான் இந்த யோக மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிமுறை. ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த நெற்றிக்கண் திறந்த உடனே ஒரு அமானுஷ்ய சக்தி நமக்கு ஏற்பட்டுரும், நமக்கு அட்டமா சித்துக்கள்லாம் நமக்கு ஏற்பட்டுரும், நமக்கு நம்ம நிறைய மேஜிக் மாதிரி பல அதிசய நிகழ்வுகளெல்லாம் நம்மளால் நிகழ்த்த முடியும். இப்படியெல்லாம் நிறைய கற்பனைகள் செஞ்சுக்கிறாங்க. அந்த அட்டமா சித்துக்கள் அதை பற்றி அது உண்மையா பொய்யா அப்படின்ற விவாதத்துக்குள்ளே நாம் வரலை. நாம் இப்போ பார்க்கறது உண்மையில் நெற்றிக்கண் என்பதை ஆன்மீக ரீதியில் அணுகும் பொழுது அது எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை அல்லது ஒரு உணர்வுகளை அல்லது இந்த மனதில் ஏற்படும் மாற்ற நிலைகள் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இந்த காணொளியில் நாம் பார்த்துட்ருக்குறோம். இதை மெடிக்கல் சயின்ஸ் மூலமாக பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இது மூளைக்கு நம்மளுடைய மனித மூளை இருக்கு இல்லையா, அந்த மூளைக்கு நடுவில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் ஒரு நாளமில்லா சுரப்பி. அந்த நாளமில்லா சுரப்பியில் ஏற்படும் தொடர் அதிர்வுகளால் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் முற்றிலும் மாறுபடுது. அப்படி மாறுபடும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகளும் அதனால் பல அதிசயத்தக்க சக்திகளும் நமக்கு ஏற்படுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக பார்க்கும் பொழுது அந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்ற நாளமில்லா சுரப்பி தான் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் மூலமாக பல விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முடியாது. காரணம் என்னென்னா, இது உணர்வு பூர்வமான விஷயம். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா அப்படின்ற நிலையை நீங்கள் எந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் பார்க்க முடியும்? உடம்ப நீங்கள் செல்லாக ஒவ்வொரு செல்லாக பிரித்து பார்த்தாலும் அந்த அம்மா அப்படின்ற நிலை நமக்கு கிடைக்காது. அது ஒரு உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலை தான் இந்த மூன்றாவது கண் அப்படின்ற நிலை. இதுதான் மிகவும் தெளிவான ஒரு உணர்வு. அது முதல்ல நாம் புரிஞ்சுக்கிறணும். இப்போ இந்த தாண்டி
தியான நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? நாம் தொடர்ந்து தியானம் பண்ணுறோம். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறது என்ன? உங்களுடைய புருவ மத்தியில் உங்களுடைய கவனத்தை வைங்க, அல்லது மூச்சில் கவனத்தை வைங்க, இல்லை மூக்கின் நுனியில் உங்களுடைய கவனத்தை வைங்க. தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. இது செய்யும் பொழுது என்ன ஆகுது? நம்மளுடைய மன ஓட்டம், சிதறல்கள் எல்லாம் குறைஞ்சு ஒரு குறிப்பிட்ட நிலையை நோக்கி நகழுது. எந்த இடத்துல நம்ம கவனம் வைக்கிறோமோ அதன் மேல் அந்த கவனம் வலுப்பெருந்துக்கிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அது அதனுடைய சக்தி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. காரணம் என்ன? நம்மளுடைய கவனம் எல்லாம் ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு திரும்புது. அப்படி திரும்பும் பொழுது என்ன நடக்குது? நம்மளுடைய அனைத்து கவனமும் ஒரு முகப்படுது. அப்படி ஒரு முகப்படும் பொழுது தான் அந்த தியானம் என்பது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலையை தூண்டக்கூடிய நிகழ்வாக செயல்படுது. தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நமக்கு என்ன ஏற்படுதுன்னா, ஒரு உள்ளூர ஒரு அமைதி. நம்ம இயல்பாக பார்க்கக்கூடிய நிலையிலிருந்து வேறுபட்ட கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை நிலை, அறியாமையை விளக்கி உண்மை நிலையை பார்க்கக்கூடிய ஒரு மன தெளிவு. இதுதான் மூன்றாவது கண் விழிப்படையும் பொழுது உண்மையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. இவைகள் எந்த உணர்வுகளுக்கும் கட்டுப்படாத ஒரு நிலை. எந்த உணர்வுகளும் இந்த அறியாமை இருள் நீங்கி ஞான ஒளி பிறக்கும் பொழுது இந்த மூன்றாவது கண் என்பது திறக்குது. அப்படி திறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எப்பொழுதும் அந்த உணர்வை ஒரு முறை ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அது எப்பயுமே மறையாது. நாம் எதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவைகளெல்லாம் உண்மை நிலையாக நமக்கு தோன்றாது. காரணம், அந்த அறியாமையிலிருந்து நாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். அந்த ஞான ஒளியின் வெளிச்சத்தில் நம்மளுடைய அறியாமை அகன்று விடுகிறது. அப்போ என்னாகும்? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் எது உண்மை, எது போலியானவை, எது கற்பனையானவை அப்படின்ற ஒரு உண்மை மனநிலை, பகுத்தாய்வும் ஒரு அறிவு நிலை நமக்கு ஏற்பட்டுரும். அப்படி ஏற்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த தொடர்ந்து அந்த கற்பனை நிலையான நிலைகளுக்குள்ளேயும் ஒரு அறியாமை நிலையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதனுடைய தன்மையிலேயே பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி பார்க்கும் பொழுது என்னாகும்? நம்மளுடைய உறவுகள், என் அம்மா, என் அப்பா, என் வாழ்க்கை துணை, என் குழந்தைகள், என் சுற்றம், என் நண்பன், என் எதிரி, என் துரோகி அப்படின்ற பார்க்குற நிலையிலிருந்து மாறி அவர்களை ஒரு சக மனிதர்களாக பார்க்க ஆரம்பிப்போம். இந்த சக மனிதர்களாக பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கு அன்பு என்ற ஒரு நிலை அமைதியாக ஒரு மெல்லிய கோடாக இருக்கும். அதற்கு மேலே அங்கே ஒரு கற்பனை நிலையான ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பாச நிலையோ அல்லது அதற்கு உரிமை கொண்டாடும் ஒரு மனநிலையோ அங்கே ஏற்படாது. அப்படி ஏற்படலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவர்கள் யாரை இதுவரைக்கும் தனக்கானது, தன்னுடையதுன்னு அந்த உரிமை கொண்டாடுறதுக்கு அங்கே ஒரு சுதந்திரம் ஏற்படும். அவர்களுக்கு அந்த பக்கம் சுதந்திரம் நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த பக்கம் உங்களுக்கு அந்த பாசப்பிணைப்பிலிருந்து ஒரு சுதந்திரம் ஏற்படுகிறது. இதுதான் அறியாமையிலிருந்து விலகக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்வு. அதற்கு நாம் தொடர்ந்து தியானம் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்ன பண்ணுறாரு, ஒருவர் குமார்னு ஒருத்தர் தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். காலையில் ஒரு 15 நிமிடம், மாலை ஒரு 15 நிமிடம் தொடர்ந்து தியானம் பண்ணுறார்.
அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் கொஞ்ச நாள் கழித்து அவர் நெற்றியில் ஒரு உணர்வு ஏற்படுது. ஒரு விசித்திரமான கனவுகள்லாம் வருது. கண்ணை மூடி இப்படி தியானத்தில் உட்காந்துருக்கும்போது விசித்திரமான ஒளி நிலைகள்லாம் ஏற்படுது. அவர் நினைக்கிறாரு, நமக்கு 3வது கண்ணு திறக்க ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு பல நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு அது தொடர்ந்து அவர் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் உண்மையில் அவருக்குள்ளே என்ன நடக்கும் தெரியுங்களா? அதிகமான அமைதி ஏற்படும். அவருடைய சிந்தனையிலும் சொற்களிலும் செயல்களிலும் ஒரு அமைதியான நிகழ்வு இருக்கும். எப்பயுமே ஒரு பரபரப்பான இதெல்லாம் அவருக்கு ஏற்படாது. அவர் அமைதியாக இருப்பார். அமைதியாக இருப்பதுன்றது வேற, சோம்பேறித்தனமாக இருக்கிறதுன்றது வேற. முதல்ல அதற்குண்டான வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அமைதியாக இருப்பதுன்னா அதை பற்றின எந்த ஒரு மனநிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அவரை பாதிக்காது. இன்னொன்று, கோபம் என்பது வராது அவருக்கு. இன்னொன்று, எந்த விஷயத்திலையும் ஒரு தெளிவான முடிவெடுக்கும் திறன் அவருக்கு அதிகமாக இருக்கும். காரணம் ஏன் இதெல்லாம் நடக்குது? காரணம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அறியாமையை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. அப்போ என்னாகும்? உங்களுடைய சிந்தனை ஒரு அமைதியான நிலையிலேயே இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது அதில் தெளிவான முடிவெடுக்கும் மனப்பக்குவம் நமக்கு ஏற்படும். என்ன அப்படின்னா, இது ஒரு செல்ஃப் அவேர்னஸ், ஒரு சுய விசாரம், ஒரு சுய அனுபவம், அல்லது இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மை நாம் உணர்ந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு ஆன்மீக அனுபவமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு அதிசயத்தக்கக்கூடிய சக்திகள், நான் இங்கேருந்து அப்படியே மறைஞ்சு அங்கே போயிடுவேன், நான் காலத்தை கடந்து இருப்பேன் அப்படின்ற நிலைகள் இந்த 3வது கண் அப்படின்ற ஒரு ஞான நிலை ஏற்படும் பொழுது அந்த அனுபவம் நமக்கு ஏற்படாது. இவைகள் தான் உண்மையில் நிகழும். நம்மளுடைய மனதில், நம்மளுடைய உடலில், நம்மளுடைய சிந்தனைகளில், நம்மளுடைய சொற்களில், நம்மளுடைய செயல்களில் ஏற்படும் மாற்றங்கள் என்பது இப்படி தான் இருக்கும். அப்போ உடனே என்ன நினச்சிருவாங்கன்னா, அப்போ எனக்கு இந்த 3வது கண்ணுன்றது திறக்கலையா, அப்போ அது என்ன, அது உண்மையாக போய் அங்கே இந்த இடத்துல ஒரு குழப்பம் எல்லாருக்கும் ஏற்பட்டுரும். முதல் இருந்த அந்த மனிதர், அவருடைய பழக்கம் எப்படி இருந்தது, இந்த அறியாமை நீங்கி ஞானம் பெற்ற பிறகு அவருடைய பழக்கம் எப்படி இருக்குது, இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை ஒருவரிடம் தொடர்ந்து பழகும் பொழுது தான் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பார்த்த உடனே நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. உங்களுடைய சிந்தனையை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, உணர்ச்சிகளை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாலேயே அதற்கு ஒரு தீர்மானமாக இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி அந்த செயலை செய்யாத மாதிரி நம்மளுடைய மனதை பார்த்து கொண்டாலே ஒரு அமைதி நிலை நமக்கு ஏற்பட்டுரும். அதை தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சு நம்மளுடைய மனதை இது கட்டுப்படுத்துறது கிடையாது, அந்த மனதின் ஓட்டத்தை பார்க்க ஆரம்பிப்பது. அந்த மனதின் ஓட்டத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னாலே அந்த எண்ணங்களால் சகிச்சிக்க முடியாது. அப்போ அது அமைதியாக ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மையில் நெற்றிக்கண் 3வது கண் திறக்கும் பொழுது ஏற்படும் அனுபவ நிலைகள். ஓம் சிவாய நம. அன்பே சிவம்
அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே